ஹெல்த்தியான உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கருப்பட்டியை ஃபஸ்ட்டு துருவி எடுத்துக்கோங்க. கருப்பட்டியை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கருப்பட்டி கட்டி இல்லாமல் கரைஞ்சதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க தூசி எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட்டு மாவை கரைச்சி வச்சுக்கலாம். அந்த மாவில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, உளுந்து 1 கப் மாவுன்னா 1/2 கப் பச்சரிசி மாவு, அப்புறமா சுக்கு பொடி இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கு. இப்போ இந்த மாவில் ஒரு 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணோன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ உளுந்தங்களி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணி கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். இது இந்த மாதிரி ஒரு கட்டியான ஸ்டேஜில் வரும்போது கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சூடு ஆறின பிறகு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெடி.